தோழியர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். மாங்குடி மருதனார் தலையாலங்காலத்து சிறு வென்ற நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு காஞ்சி திணையில் பாடிய மதுரை காஞ்சியில் இதுவரை நாம் மன்னனின் வல்லாண்மை, அலங்கான போர் வெற்றி, பிற போர் வெற்றிகள், கைப்பற்றிய பகைவர் நாடுகளை செங்கோன்மையுடன் ஆட்சி புரிதல், செழியனை வாழ்த்தி அவன் நிலையாமையை அறிவுறுத்துதல், பாண்டியம் நாட்டின் 5 வகை நிலங்களின் தன்மைகள், மதுரை மாநகரின் சிறப்புகள் மற்றும் அங்கு வாழும் மக்களின் வாழ்க்கை முறை, கடைவீதிகள், உணவுப் பொருட்கள், செல்வந்தரின் மாளிகைகள், 4 வகை படைகளின் இயக்கம், பௌத்த பள்ளி, அந்தணர் பள்ளி, சமணர் பள்ளி, அரங்கூர் அவையகம், மதுரையில் இரவு வாழ்க்கை, ஓணவிழா, வேலன் வழிபாடு, குறவை கூத்து முதல் மன்னன் இரவு தூங்கும் நிலை வரை அத்துணையையும் கண்டோம். இனி மன்னன் காலையில் எழுதல், போர் மறவர்கள் மன்னனை வாழ்த்துதல், மன்னன் சிறந்த வீரர்களை உணரச் செய்து அவர்களை பாராட்டி விருதுகள் வழங்குதல், மன்னனை புலவர்கள் சிறப்பாக வாழ்த்துதல், இவற்றை இப்போது மதுரை காஞ்சியில் காண்போம். இங்கு 715 முதல் 724 வரை உள்ள அடிகள் தின்கால் ஆரம் நீவி கதிர்விடும் என தொடங்குகிறது. அதாவது உறக்கத்திலிருந்து இனிது எழுந்து திண்ணிய வைரம் பாய்ந்த சந்தன மரத்தின் சாந்தினை பூசி ஒளிவிடும் ஒளிமிக்க வடமாகிய முத்து மாலை சூழ்ந்த மார்பில் வர்களை உடைய பின் பகுதியை உடைய தேனீக்கள் மொய்ப்ப கழுத்திலிருந்து தாழ்ந்து தொங்கும் பல மலர்கள் கலந்த பூமாலையினையும் பொன்னால் செய்து பொழிவு பெற்ற அழகினை உடைய மோதிரங்கள் பொருந்திய வலிமையான பெரிய கைகளில் வீர வளையல்களுடன் கலிங்கம் அதாவது தைக்கப்பட்ட ஆடை. இந்த ஆடை கஞ்சி இட்டு நீரலை போல மடிப்புகளுடன் உடுத்தி அதற்கு மேல் அணியும் பல அணிகலன்களை அணிந்து சிற்ப நூல் வல்லவன் செய்த முருகன் சிலை போன்று வடிவுடன் காட்சி கொடுத்தார் என்கிறார் ஆசிரியர். இங்கு அழகுடன் என்பதற்கு பதிலாக முருகன் போல் என்றதும் எனக்கு ஒரு பாடல் தான் நினைவிற்கு வந்தது. அழகென்ற சொல்லுக்கு முருகா, அந்த பாடல். அடுத்ததாக 725 முதல் 727 வரை உள்ள அடிகள் வீரர்கள் மன்னனை வாழ்த்துதலை பற்றி கூறுகின்றது. எப்படி வாழ்த்துகின்றனர்? மிகுந்து வருகின்ற ஆற்று நீரில் கல்லடிக்கு கட்டப்பட்ட கழுங்கு, அதாவது கல்லடிக்கு சிறிதாக கட்டப்பட்ட அணைக்கு பேர் கழுங்கு, நின்று தாங்குதற் போல அப்படைகளை கெடுக்க வருகின்ற பகைவர்களின் நடுவே சென்று அப்பகைவர்களின் படையை கெடுத்த வாழ்வளமும் தாழ்வளமும் கொண்ட போரை விரும்பும் போர் மறவர்கள் மன்னனின் வாழ்வளத்தையும் தாழ்வளத்தையும் வாழ்த்தி கூறுகின்றனர். இங்கு வாழ்வளம் என்பது போர்க்களத்தில் வாழ்வீசும் திறமையையும், தாழ்வளம் என்பது ஊக்கத்தோடு அங்கு செயல்புரியும் தன்மையையும் கூறுகிறது. அடுத்ததாக சிறந்த வீரர் முதலியோரை கொணர மன்னர் பணிதல், வில்லை கையில் அடக்கி கொண்டு அம்பினை தாங்கும் மார்பினையும் உதவிகளை செலுத்தி வேண்டும் அளவு பிடிக்கும் வலிமையான தோளினையும் உடைய மறவர்களை கொண்டு வாருங்கள், கல்கரையை உடைத்து இயற்றியை ஒடுக்கிய நீர் உடைய கிடங்கினை உடைய அரணில் நின்று வருந்தின வீரர்களை கொண்டு வாருங்கள், கொள்ளும் தொழிலையுடைய ஏற்றினது தோளினை மயிர் சீவாமல் போர்த்திய பெரிய கண்ணினையுடைய முரசு ஓய்வில்லாமல் ஒழிக்க நெருப்பு நடந்தார் போன்று பகைவர் படையின் நடுவில் சென்று பெரிய நல்ல யானைகளை போர்க்களத்தில் வீழ்த்தி பெரும் புண்ணினால் வீழ்ந்த தலைவர்களை கொண்டு வாருங்கள், உயர்வுடையோர் பொருட்டு கட்டப்பட்ட பொன்னால் செய்த பூவினையுடைய தும்பை மாலையை, அதாவது பொலம்பு தும்பை என்கிறார்கள். அதாவது ஒரு நாட்டை வெல்ல செல்லும் போது தும்பை பூவை தலையில் அணிந்து செல்வது வழக்கம்.
இப்போது அந்த நாட்டை வென்று விட்டால் அரசன் அவர்களுக்கு பொன்னாலான தும்பை பூவை சூடுவது சிறப்பாகும். அந்த பூவிற்கு பெயர், பொன்னாலான தும்பை பூவிற்கு பெயர் புலம்பு பூ தும்பை என்கின்றனர். இதை நீர் யார் என்று கேட்காது குறிப்பால் அறிந்து அவர்கள் தகுதிக்கு ஏற்ப கொடுப்பாராம் பாண்டிய மன்னன். அடுத்ததாக, காம்புகள் செருகின வேலுடனும் அம்புடனும் சென்று நிலை குலைந்ததால் கலங்கி பிரிந்து இணைந்த பொருத்துவாய் அற்ற பழைய நிறம் கெட்ட கவசத்துடன் வானுலகை ஒத்த வலிமையான வண்டி சக்கரத்தின் குடம் போன்று இருந்த தசை சிதைந்த மார்பினை உடைய உயர்ந்த உதவியை ஊக்கத்துடன் செய்தவர்களை கொண்டு வாருங்கள். உயர்ந்த யானை கூட்டத்தை கவர்ந்து வந்த சந்தன மாலையையும் மலர் மாலையையும் அணிந்த பெரும் செயல் புரிந்த ஆடவர்களை கொண்டு வாருங்கள். ஏனைய பிற மறவர்களையும் கொண்டு வாருங்கள் என கூறி அவர்களுக்கு விருதுகள், பாராட்டுக்கள், பரிசு அத்தனையையும் வழங்குகிறார். மேலும் நெடுஞ்செழியனது அரண்மனை உள்ளே நுழைய தடை செய்யப்படாத வாயுளை கொண்டது. எத்தனை பேர் வந்தாலும் யார் வந்தாலும் சினம் என்பதே இல்லாமல் பொறுமையாய் செழியன் கொடை வழங்குவானாம். பண்ணிசைத்து பாடும் பாணர்கள் வருக, பண்ணிசைத்து பாடும் பாடியர் வருக, புது புது பாடல்கள் பாடும் புலவர்கள் வருக, ஊது கருவியால் இசை பாடும் வைரியர் வருக என கூவி அழைத்து கொடை வழங்குவானாம். அவர்தம் சுற்றத்தாரையெல்லாம் பேணும் அளவிற்கு தாமரை போன்ற உருவம் கொண்ட பெரும் தேரை களிருடன் சேர்த்து வழங்குவானாம். பொருளின் மதிப்பை எண்ணி பார்க்காமல் வாங்குவோரின் மதிப்பை உணர்ந்து பரிசளிக்கும் வல்லவனாம் இந்த நெடுஞ்செழியன். அது மட்டுமா, மதுரை நகருக்குள் ஆங்காங்கே உணவு விருந்து, களம் கண்ட இடமெல்லாம் கல்விருந்து, மரம் கண்ட இடமெல்லாம் மை என்னும் வெள்ளாட்டம் கடாய் கறி விருந்து, பார்வை கண்ட இடங்களிலெல்லாம் நெய் வழிய சுட்டு தரும் நினவூன் விருந்து, கட்டிய வீடுகளில் இருந்து மழை மேகம் போல புகை எழும்ப சமைத்து தரும் உணவு விருந்து, இப்படி மதுரை நகரமே விருந்துமயமாய் விளங்கியதாம். இப்படி கொடை வழங்கும் மன்னனை புலவர் வாழ்த்துகிறார். எப்படி தெரியுமா? பாண்டிய மன்னன் பல் யாகசாலை முதுகுடும்பி பெருவிடுதி போன்று நல்வேள்வி துறையில் நீயும் முயல்தலை செய்வாயாக. தமிழ் வளர நல்வேள்வி செய்தவன் நிலந்தரு திருவின் நெடியோன். தமிழ் வளர்க்கும் நல்வேள்விக்கு இவன் நிலக்கொடை வழங்கினானாம். இந்த நிலக்கொடையால் இவன் நிலந்தரு திருவின் நெடியோன் என்று சிறப்பிக்கப்படுகிறான். இந்த தமிழ் படை வியக்கத்தக்க பெருமை கொண்டது, சான்றாண்மை மிக்கது, செம்மையான பலர் வாயால் இன்றும் புகழப்படுவது, புகர் எனும் குற்றம் இல்லாதது. நிலந்தரு திருவின் நெடியோன் போல நீயும் நாள் வேள்வி செய்து சிறப்புடன் திகழ வேண்டும். மேலும் அரிய பொருட்களை புணர்ந்து குடிமக்களை பெருக்கி நூல்களை கற்று நின் புகழை நிலைநிறுத்தி கடல் நடுவே தோன்றும் கதிரவன் போல, பல விண்மீன்களுக்கு நடுவில் தோன்றும் நிலவு போல பொழிவு பெற்று சுற்றத்தாருடன் பொழிந்து இணைந்து விளங்கி உண்மையான நல் புகழை உலகில் நிலைநிறுத்தி கையால் செய்த மாலையினையும் பெரிய பெயரினையும் உடைய பாண்டியனை தலைவனாக பகைவர்களை வென்று கொள்ளும் தவறாத வாளினையுடைய இள பல கோசர்கள் நெறிமுறையின் மரபில் நின்னுடைய மெய் மொழியை கேட்டு நடக்க பொன்னால் செய்த அணிகலன்களை அணிந்த ஐம்பெரும் அமைச்சர்களும் பிறரும் நிறைந்த பொழிவு பெற்று விளங்குகின்ற புகழினை உடைய அவையில் நின்னுடைய அறத்தின் தன்மை புகழ அணிகலன்கள், பொன்னாலான அணிகலன்கள் அணிந்த மகளிர் பொன்னால் செய்த வட்டிலில் நறுமண மிகு தேற்றலை உனக்கு தர அதனை அருந்தி, தேற்றல் என்பது இங்கு கல் அல்ல, கல் என்பது போதை தருவதாம். தேற்றல் என்பது, தேரலை என்பது
ஊக்கத்திற்காக உண்ணப்படும் ஒரு பானமாம். நாள்தோறும் இதை அருந்தி நாள்தோறும் மகிழ்ச்சி அடைந்து இனியதாக இருப்பாயாக பெருமானே. கடவுள் உனக்கு கொடுத்த இந்த நல்ல ஊழிகாலத்தில் என வாழ்த்துகிறார் ஆசிரியர். இத்துடன் மதுரை காஞ்சி நிறைவு பெறுகிறது. இதிலிருந்து நான் கற்றது என்னவெனில், போரினால் நீ பெறும் புகழ் பிற உயிர்களை துன்புறுத்தும் குற்றமுடையது. இதை நீ செய்யாது தமிழ் கற்றல், தமிழ் வளர்த்தல், குடிமக்களை பேணி காத்தல் போன்ற ஊக்கமுடைய குற்றமற்ற புகழால் நிலையில்லாத இவ்வாழ்வை நிலைத்த புகழுடன் விளங்குவாயாக என வாழ்த்துவதாக நான் கருதுகிறேன். தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.